அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணணுன்னு சொல்லி பார்க்கலாமா? பாப்பாவுக்கு காலையிலேயே பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் எப்படின்னா 1 பாட் ரைஸாக வச்சேன். அதாவது அப்படியே தாளித்து விட்டேன். கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கட்டும்னு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு 1 பாட் ரைஸாக வச்சேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதையே எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஃபங்க்ஷன் போயிட்டோம். அந்த ஃபங்க்ஷனோட ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மார்னிங் சிம்பிளாக செஞ்சுட்டேன். கூடவே வாழைக்காய் இருந்தது. அந்த வாழைக்காயை அப்படியே ரோஸ்ட் பண்ணி உப்பும் கொஞ்சம் காரம் போட்டு அதையே நல்லா டீப் ஃப்ரை இதில் தோசைக்கல்லையே போட்டு எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா நெடக்கல்ல உருண்டை, அதுவும் மோர் இன்றைக்கி நெல்லிக்காய் மோர். ஒரு நெல்லிக்காயில் ஒரு 3/4 வாசி நெல்லிக்காயும் ஒரு 1/4 வாசி பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 4 கரண்டி தயிர் விட்டு அதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு அது கூட தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா மோராக டைல்யூட் பண்ணி அதை பாப்பாவுக்கு மதியம் லஞ்ச் கூடவோ இல்லைன்னா பிரேக்லேயோ எடுத்துக்கிறதுக்கு மோராக கொடுத்து விட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஆமாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்னென்னா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நிறைய நெகட்டிவ்ஸை இக்னோர் பண்ணுங்கள். அதே போல் நெகட்டிவ் பர்சன்ஸ் கிட்டேருந்தும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விலகி இருங்க. நம்ம விலகி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களுக்காகட்டும் நம்மளோட ஃபேமிலிக்காகட்டும் அது ஒரு பெரிய நல்லது. இதை கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்கள் எடுக்கும். அந்த நாட்கள் எடுத்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நேரத்திலிருந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் நம்மளையும் பாதிக்கக்கூடாது. அதே போல் நம்ம குழந்தைகளையாகட்டும் நம்ம ஃபேமிலியாகட்டும் பாதிக்கக்கூடாது. திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பீஸ்ஃபுல் லைஃப். ஆமாங்க, அமைதியாக பாசிட்டிவாக இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும், நல்லதாகவே நடக்கும்.